திருச்சி எஸ்ஆர்எம் விடுதியை மூடுவதற்கான நீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைக்கு வரும் வரை விடுதி ஊழியர்களுக்கு அரசு நிர்வாகம் தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என எஸ்ஆர்எம் குழும இயக்குனர் பார்த்தசாரதி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் 30 ஆண்டுகள் ஒப்பந்தம் முடிந்தும் குத்தகை பணம் தராததால் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை காலி செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து எஸ்ஆர்எம் குழும இயக்குனர் பார்த்தசாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், எஸ்ஆர்எம் விடுதி என்பது வெறுமனே உணவளிக்கும் இடமல்ல எனவும் அது 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரமாகவும் விடுதியை சார்ந்து இயங்கும் ஏராளமான தொழிலாளர்கள், வணிகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் நலன்களை உள்ளடக்கியதாகும் என தெரிவித்தார். மேலும் ஒரே நாளில் விடுதியை மூடி ஊழியர்களை வெளியேற்றினால் அவர்களால் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத நிலை ஏற்படும் என தெரிவித்தார். இந்த ஹோட்டல் குடும்பத்தை நம்பி ஒரு 300 குடும்பம் இருக்காங்க. அந்த 300 குடும்பம் எங்களை நம்பி இருக்கு. இந்த 300 குடும்பம் இன்னைக்கு இல்ல, 30 வருடங்களாக இருக்காங்க. நீ ஒவ்வொரு எம்ப்ளாயி கேட்டீங்கன்னா 26 வருஷம், 27 வருஷம், 28 வருஷம். இந்த ஜிஎம் அதுக்கு இவரே 8 வருஷமா இருக்காரு. ஆண்டனி இருக்காரு, 32 வருஷமா இருக்காரு. இந்த ஹோட்டல் இருக்கவங்க எல்லாருமே 28 30 வருஷம் இருக்கவங்க இந்த ஹோட்டல் நம்பி இதை நம்பி தான் இருக்காங்க. எல்லாமே திருச்சி லோக்கல் பீப்புள் தான் அவங்க. அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையை நினைச்சு அவங்க வாழ்வாதாரம் ஒவ்வொரு குடும்பத்தை நம்பி 8 பேர் 10 பேர் இருக்காங்க. அந்த ஆண்மகனுக்கோ இந்த பொம்பளைக்கு வேலை போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க.